வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றியும் துளசியும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நபர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க இந்த தியாவை கடத்தினது முதல் வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனைக்கும் இப்போ நம்ம தீபாவுக்கு குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு டேப்லெட் கொடுத்தது முதல் எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம், இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெற்றியும் துளசியும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க ரகசியத்தை நம்ம வெற்றிக்கிட்டே கால் பண்ணி மீனாட்சி கேட்குறாங்க. மீனாட்சி கேட்டதும் எல்லாம் மீனாட்சி நம்ம அண்ணியாச்சு அப்படின்னு நம்ம வெற்றி அவளத்தையும் உளறி கொட்டுறாங்க. ஓ, இதுக்கு மேலே உங்களை விட்டு வச்சுருந்தேன்னா இப்போ எங்கள் அண்ணனை போலீஸில் சிக்குவான், நானும் சிக்குவேன், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ரவுடிகளுக்கு கால் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, அவங்கள அப்படியே தூக்கிடு அப்படின்னு ஆர்டர் போகிறாங்க. நான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு நம்ம வெற்றியும் துளசியையும் அப்படியே லாரி அந்த லாரி மோதிடுது. நம்ம ஒரு கட்டத்தில் அதுலேருந்து டோரை தப்பி வெளியே குதிச்சுறாங்க. ஆனாலும் பலமான அடிபட்டு நம்ம துளசி உயிருக்கு போராடின நிலைமையில இருக்கிறாங்க. அவங்கள தூக்கி வச்சு கதறி அழுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம துளசி ஆபத்தான நிலைமையில அட்மிட் ஆகிறாங்க. அதே நேரத்தில் யார் இதுக்கெல்லாம் காரணமாக அவங்கள விட போகிறதில்ல, நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச ரகசியம் இந்த மீனாட்சி அன்னைக்கு தான். அவன் மீனாட்சி அன்னைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆள் தான் அப்படின்னு செல்ஃபோனில் உள்ள அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் தான் அந்த டாக்டர்கிட்டையும் நம்ம தீபாவுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு மாத்திரையை கொடுத்துருக்காரு. அப்போ இவர் ஒரு பரம்பரை எதிரி போல் இருக்குது. இந்த ஃபேமிலிக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன்னு தெரியலை. இவரை ஃபோட்டோயை கொண்டு வச்சு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொண்டு பண்ணிட வேண்டியதா அப்படின்னு நம்ம வெற்றி நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற வழியில் நம்ம மீனாட்சி கால் பண்ணுறாங்க. மீனாட்சிக்கு ஏதோ ஒரு ரகசியம் நம்ம அண்ணன் அங்கே போனதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுக்காக என்னன்னு பார்த்து அவனுக்கு மைண்டை திருப்பி விடுவோம், வெற்றிக்கு மைண்டை அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் வெற்றி, நீ அந்த ஆளை பார்த்தியா அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். ஆமாங்க, ஃபோட்டோயோடு எவிடன்ஸ் கிடச்சிட்டு இப்போ அதை கொண்டுட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அந்த டாக்டர்கிட்டையும் அவன் தான் சொல்லியிருக்கான், அந்த டாக்டரே ஒத்துக்கிட்டாங்க, அதனால தான் தீபாவுக்கு வேறு மாத்திரையை கொடுத்துருக்காங்க, இனி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அண்ணி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த அவனோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டோம், அதை கொண்டு இப்போ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல வெற்றி சொல்ல நேரம் நடுங்கி போகிறாங்க மீனாட்சி. நம்ம அண்ணன் சிக்கினா நம்மளும் சிக்கிக்கிடுவோம், நம்ம சிக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை கூடவே இருந்து குளிப்பறிக்கணும், அப்போ தான் நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தியடைய, நம்ம அம்மா சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு மீனாட்சி பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இனி அடுத்த கட்டமாக இந்த வெற்றியையும் துளசியையும் சாகடிக்கணும், இதுதான் வேணும், ஏன்னா இவங்களுக்கு நம்மளை சிக்கி விட தான் இப்போ போலீஸுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட லாரி ஓட்ட 2 பேர் நம்ம மீனாட்சிக்கு கனெக்ஷனாக இருக்குது, ரவுடியாக அவங்கள்ட்ட கால் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நான் மீனாட்சி என்ன தெரியுமா, ஆமாக்கா நான் உங்களை சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன், எதுக்குடா என் நம்பரெல்லாம் சேவ் பண்ணிடுங்க, சேவ் பண்ணக்கூடிய விஷயமா இது, நான் எப்போ கால் பண்ணாலும் அப்போ நீங்கள் எடுத்தால் போதும், சும்மா ஒரு இதுக்கு தாங்க சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது காரியம் பண்ணணுமாக்கா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாடா ஒரு காரியம் இருக்குது, இந்த இடத்துல ஒருத்தங்க வண்டியில் வந்துட்டு இருக்காங்க, வண்டி நம்பர் இது, இந்த நம்பரில் வர வண்டியை அப்படியே தூக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே சரிக்கா எங்கிட்ட கதையை விட்டுட்டிங்களா, நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு லாரியில் களை இறங்குறாங்க. நம்ம வெற்றியும் துளசியும் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல பாஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க ஒரு பேரிடி கடங்க அந்த லாரி நம்ம வெற்றி துளசி வந்துட்டு இருந்த வண்டியில் அப்படியே மோதிது. வண்டி அப்படி சுருண்டு போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றி அந்த டோரில் ஓப்பன் பண்ணி நம்ம துளசியும் வெற்றியும் கீழே குதிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம துளசிக்கு பயங்கரமான அடிபட்டு ஞாபகம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே சாகு கண்டிஷனில் இருக்காங்க. வெற்றி தூக்கி வச்சு கதறி அழுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு அழுது ஓடி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அம்மாவுக்கு எல்லாம் தெரியுது துளசிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு ஒரு பேரெடியாக அவங்க கடவுளே என்
குடும்பத்தில் அடுத்தடுத்த பிரச்சனை இப்படி மலை போல வந்துட்டு இருக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த சைடு மீனாட்சிக்கு தகவல் கொடுக்குறாங்க. அக்கா, நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் அந்த கதையை முடிச்சிட்டோம். இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க. நீங்கள் போலீஸில் மாட்டிக்கிட்டாருங்க, நீங்கள் தப்பி போயிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஷயம் வெளியே வரும். என்னையே வந்து சிக்க வைக்க பார்த்தல வெற்றி, இப்போ உனக்கு வந்து நடந்த விஷயத்தை பார்த்தியா அப்படின்னு வந்து என் வழியில் வந்தா இதுதான் அப்படின்னு உன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு தானடா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு வெற்றி வந்து தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கதறி அழுறாங்க. இந்த நிலைமைக்கு வந்து ஆக்சிடெண்ட் இப்போ பண்ணதுக்கு காரணமாக அந்த நபராக தான் இருக்கும். அவரை வச்சு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் போகிறேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அவனை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம இதை பற்றி யாருக்கு தெரியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், நீங்கள் இதெல்லாம் மீனாட்சி அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. யாரையும் வந்து இப்போ ஈஸியாக வந்து நினைக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நம்ம ஏன் எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மீனாட்சி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.